ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் டிக்கெட் டு ஃபினாலேயோடைய ஃபைனல் டாஸ்க் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கார் டாஸ்க், இது வந்து சீசன் 1 தான் வந்து லாஸ்ட் நடத்துனாங்க. அதோட ஒரு 8 வருஷம் கழித்து இப்போ தான் வந்து திரும்பவும் இந்த கார் டாஸ்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டாஸ்க் எப்படின்னா, இருக்கிற பிளேயர் எல்லாருமே இந்த காரை போய் உட்காந்துப்பாங்க. யாரால முடியலையோ அவங்க வெளியே வந்துடுவாங்க. கடைசியாக வரவங்களுக்கு ஃபுல் பாயிண்ட். இதுதான் இந்த டாஸ்கோடைய ரூல். விக்ரம் வந்து இந்த காருக்குள்ள இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த பார்வும் கமருதீனும் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்களா. இதை வந்து அவர் சொல்லிட்டாரு. இதை சொன்னதுனால சாண்ட்ரா வந்து ஏதோ ஒன்று சொல்ல போய் கமருதீன் வந்து ட்ரிகர் ஆகி ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா வந்து அவங்க ஹஸ்பண்டு போயிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வாரம் ஃபுல்லாக ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் ஜாலியாக தான் இருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்க அப்படி இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பேர் வச்சது யாராக இருக்கும்னா கண்டிப்பாக பார்வதியாக தான் இருக்கும். ஸோ இதை கேட்ட சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, கமருதீனா காமருதீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காமருதீனா பார்வதியும் கமருதீன் அந்த பண்ணுற ரொமான்ஸ் லவ் வச்சுதான் அவங்க மீன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு செம்ம ட்ரிகர் ஆகி சண்டை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன், பார்வதி, சாண்ட்ரா 3 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா பார்வதியை பொறுக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை உடனே பிடிச்சிக்கிட்டு அந்த 2 பேருமே போட்டு சாண்ட்ராவை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. அரை மணி நேரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க. ஆனால் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் சண்டையை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க சைலண்ட் ஆகியுமே இவங்க 2 பேரும் போட்டு ட்ரிகர் பண்ணி பார்க்குற எங்களுக்கே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி அமைதியாக உட்காந்தானே தெரியல. ரொம்ப ட்ரிகர் பண்ணி கடைசியில் இவங்க பகல உட்காரவே முடியாது அப்படின்னு பார்வதியை முடிவு பண்ணி அந்த கதவை திறந்து வெளியே தள்ளி விட்டாங்க. இந்த கார்லேருந்து வெளியே தள்ளி விட ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் தான் நடந்திருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பெரிய கலருமே ஆயிடுச்சு. திவ்யா வந்துட்டு சாண்ட்ரா பிடிச்சிக்கிட்டு தள்ளி விட முடியாத அளவுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. பட் அப்படி இருந்தாலுமே பார்வதி பற்றி செம்மையை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணாங்க. அப்படி தள்ள முடியாமல் போயுமே பார்வதியும் சரி கமருதீனும் சரி 2 பேருமே சேர்ந்து காலேஜ் தள்ளி விட்டுட்டாங்க. இதில் வந்து திவ்யா வந்து கைன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுமே தள்ளி விட்டு தான் ஆகணும்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இது நடக்கும் போது உள்ள செம்ம கத்து. இதில் வந்து பயங்கரமாக பயந்துட்டாங்க சாண்ட்ரா. கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு ஸ்பைனில் வந்து அடிபட்டிருக்கோம், தள்ள அடிபட்டிருக்கோம் இல்லையா. அவங்க கீழே விழுந்து வந்து அதிர்ச்சியில் வந்துட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க மயக்கப்பட்டாங்க. மயக்கப்பட்ட உடனே அந்த கமருதீன் வந்து இதோ நாடகம் ஆடுறாங்க, கேமுக்காக நாடகம் ஆடுறாங்க அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்து அவங்க ஃபிக்ஸ் வந்து ஆரம்பித்தோடனே பயந்துட்டாங்க. எல்லாரும் பயந்துட்டு விக்கல்ஸும் சரி, சபரி சரி, வினோத் சரி, இவங்க வந்து இறங்கி வந்துட்டு அவங்களை தூக்கின்னு உள்ளே கூட்டின்னு போயிட்டாங்க. உள்ளே வந்து டாக்டர் டீம் வந்து இருந்தாங்க. ஒரு உமன் வந்துட்டு கீழே விழுந்து ஃபிக்ஸ் வந்து துடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சபரியோ வினோத்தோ டக்குன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா. அங்கேயே அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அப்படி தெரிஞ்சுமே அவங்க ஃபிக்ஸ் வந்துச்சு, இது உண்மை தான் தெரிஞ்சுமே கமருதீன் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ அவ்வளோதாங்க. இது நடந்த உடனே திவ்யா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம கற்று பார்வதியை போட்டு செம்மையாக தீத்துட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கும் போது நைட் ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ ஆரம்பித்தாங்க பார்வதியை போட்டு கத்துறதுக்கு செம்மையாக கீச்சு விட்டாங்க. காலை 6 மணி வரைக்குமே போட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க. இது நடுவில் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து வெளியே போயிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சாண்ட்ரா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது கமருதீனை பார்த்த உடனே செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட 2 வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சு. கமருதீனையும் பார்வதியும் பார்த்த உடனே சாண்ட்ராக்கு வந்து செம்மையாக பயம் வந்தது. இது வந்து எதனாலனா அவங்கள பார்த்து ஒரு வந்த பயம் தான். ஏன்னா அவங்க பண்ண காரியம் அந்த மாதிரி. ஸோ இந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா மொத்த வீடுமே பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் செம்ம கோபமாயிட்டாங்க. போட்டு தீர்த்துறாங்க. அவங்க எல்லாம் கோதையும் தீர்த்தாங்க. அதை பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதுலேயும் திவ்யா பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஃபைட்டில் செம்ம ஃபேன்ஸ் வந்து சம்பாரிச்சிட்டாங்க. ஸோ அந்த கார் டாஸ்க் முடிஞ்சு அரோரா வந்து ஜெயிச்சுட்டாங்க. டிக்கெட் டு ஃபினாலே அவங்க வாங்கிட்டாங்க. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அது கிடைக்கல. ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விக்ரமோ கமருதீன் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அகெயின் சபரி சண்டை போட ஆரம்பித்தார். வினோத் வந்துட்டு பார்வதி சண்டை போட ஆரம்பித்தார். இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு 12 o'clock வரைக்கும் சண்டை நடந்து தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை ப்ரோமோல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த பிக் பாஸை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு தரணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிடுச்சு. அதனால விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு இந்த ரிலீஸ் ஆன 2வது ப்ரோமோவில் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் வந்து ரெட் கார்டு தர மாதிரி வந்து ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக தெரியல. கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவங்க வச்சிருக்க முடியாது. அது அந்த டிவிக்கும் கெட்ட பேர், விஜய் சேதுபதியும் கெட்ட பேர் தான். இந்த சீசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டர்ட்டியான சீசனாக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே அவ்வளோ ஒன்றும் பிக்கப்பே ஆகலை இந்த சீசன். இந்த பார்வதியோடைய சண்டையினாலே உள்ளே இருக்க மற்றவங்களுடைய டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு இவங்க சண்டையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
எனக்கு தெரிஞ்சு இந்த கமருதீன் வந்துட்டு டைட்டில் வினர் ஆக வேண்டிய ஒரு ஆள். ஆனால் வந்து இவர் பார்வதி கூட சேர்ந்தே அவர் போய் கெடுத்துக்கிட்டாரு. ஒருவேளை அரோரா கூட சேர்ந்து பழகியிருந்தாருன்னா கண்டிப்பாக டைட்டில் வினர் ஆகியிருப்பார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்வதிக்கு வரக்கூடிய கிளாப்ஸ்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பார்வதி வந்து டைட்டில் வினர் ஆகிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. கடைசியில் அவங்களுடைய வாய்ப்புகளை அவங்களே வந்து அழிச்சுக்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கானா, வினோத், சபரி, திவ்யா, சுபிக்ஷா, அரோரா, விக்கல்ஸ், விக்ரம் இவங்களெல்லாம் யாரோ ஒருத்தங்க வந்து டைட்டில் வினர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கார் டாஸ்க் வச்சு என்ன சொல்கிறீங்க அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்து டைட்டில் வினர் ஆவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.